ஆவிகள் துன்மார்க்கர் எல்லாம் கீழ் பாதாளம் என்று சொல்லுகிற ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த இடத்துக்கு பிரிந்து சென்று விடுவார்கள். அதுக்கப்புறம் தேவனுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்காது. அங்கே போய் அவர்களுக்குள்ள என்ன இருக்கும்? பயம் இருக்கும், வேதனை இருக்கும், போராட்டம் இருக்கும். ஏன்னா நியாய தீர்ப்புக்காக அவர்கள் வெயிட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நியாய தீர்ப்பு நடக்க போகுது. அது வரைக்கும் கண்டிப்பா அந்த இடத்துல பாதாளத்துல, கீழ் பாதாளத்துல, இருளான இடத்துல, துர்கந்தம் வீசுகிற இடத்துல ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. பல்லை நரநரவென்று கடித்து கொண்டிருக்கிற பற்கடிப்பு நிறைந்த இடத்துல பயத்தோடு திகிலோடு ஸ்தோத்திரம் வரப்போகிற நியாய தீர்ப்புல நான் அடைய போகிற நரகம் எப்படி இருக்க போகிறது என்று பயத்தோடு வேதனையோடு ஸ்தோத்திரம் கீழ் பாதாளத்துல மரணம் அடைந்தவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு அப்படியா இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தேவனுக்கும் அதுக்கப்புறம் தொடர்பு வராது. இதுக்கு பேர் தான் மரணம், தேவனை விட்டு பிரிதல், கம்ப்ளீட் செப்பரேஷன். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த உலக ஓட்டத்தை முடிக்கிற போது ஆமே சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரீரம் இந்த பூமியில விட்டு விடப்படும், ஆவியும் ஆத்மாவும் பரதீசி என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் இளைப்பாறுகிற இடத்துல தேவனோடு என்றென்றைக்கு இருக்கும்படியாய் கடந்து போகும். இந்த உலகத்துல தேவனோடு கூடவே அந்த ஆவி ஆத்மாவும் இருந்துச்சு. ஆவியை தேவன் நடத்தினார், ஆவி ஆத்மாவை நடத்தினது. வாழும் வரை நடந்து சென்ற அந்த காரியங்கள் தொடர்ந்து நிலைக்கும்படியாக பேரடைஸுக்கு போகுது. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. பேரடைஸ்ல தேவன் இருக்கிறார், தேவ பிரசனம் இருக்கிறது. அங்க தேவனோடு தொடர்ந்து ஆவியும் ஆத்மாவும் யுகா யுகமாய் வாழ போகிறது. ஆமேன் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். அதனாலதான் ஏசாயா எப்படி சொல்றாரு? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது ஸ்தோத்திரம், நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாமல் இருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். ஆமே ஸ்தோத்திரம். என்ன பண்ற, என்ன சொல்றாரு? மற்றவர்கள் அழுகிறார்கள் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க மரித்து விட்டார்கள், இனி அப்புறம் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு, அவங்க எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க. அதனால அவங்க அழலாம். ஆனா தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற, தேவனை விசுவாசித்திருக்கிற, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மரித்தால், அதாவது இந்த சரீரத்தை விட்டு ஆவி ஆத்மாவும் பிரிந்து விட்டால் அதுக்கு பேரு மரணம் இல்லை, நித்திரை. ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அத